வணக்கம். என் பெயர் டாக்டர் புருதவன். இன்று இந்த வீடியோவில் நாம் சிறுநீரக செயலிழப்பு, கிட்னி ஃபெயிலியர் நிலைகள் பற்றி பேசப் போகிறோம். எத்தனை நிலைகள் உள்ளன? அவற்றை எப்படி வகைப்படுத்தி இருக்கிறார்கள்? இதனால் நமக்கு என்ன தெரிகிறது? மேலும் வளர்ந்து வரும் நிலைகளை எப்படி தடுக்கலாம்? அவற்றை மீண்டும் கீழே கொண்டு வர முடியுமா என்பதையும் இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளப் போகிறோம். முதலில் இந்த நிலைகளை வகைப்படுத்தும் தேவையே கிட்னி நோயாளிகளுக்கு ஏன் வருகிறது என்பதை பார்ப்போம். சிறுநீரகம் ஒரே நேரத்தில் திடீரென செயலிழக்காது. பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் சிறுநீரகம் மெதுவாக மெதுவாக செயலிழக்க தொடங்கும். இப்போது சிறுநீரகம் மெதுவாக செயலிழக்கும் போது அதற்கான ஒரு நிலையை ஸ்டேஜ் கொடுக்கிறார்கள். இதனால் அந்த நோயாளி எந்த வகையை சேர்ந்தவர் என்பதை அடையாளம் காண்பது எளிதாகிறது. அந்த நோயாளிக்கு எவ்வளவு கவனம் தேவை, அவருடைய உணவு மற்றும் குடிப்பது எப்படி இருக்க வேண்டும், எதை கவனிக்க வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்ள முடிகிறது. கடந்த வருட நிலை மற்றும் இந்த வருட நிலையை ஒப்பிட்டு நோயாளியின் நிலை மேம்படுகிறதா அல்லது மேலும் மோசமாகிறதா என்பதையும் அறிய முடிகிறது. இதெல்லாம் உங்களுக்கு புரிந்திருக்கும். இப்போது இந்த ஸ்டேஜ்கள், நிலைகள் எதன் அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுகின்றன என்பதும் முக்கியமானது. நாம் ஸ்டேஜ்கள் வகைப்படுத்தும் போது, அதாவது நாம் உருவாக்கிய வகைகள், அவை உங்கள் GFR, GFR எவ்வளவு இருக்கிறது என்பதையே சார்ந்திருக்கிறது. சிலருக்கு GFR என்றால் என்னவென்று தெரியாத. GFR என்பது குளோமெருலார் ஃபில்ட்ரேஷன் ரேட், குளோமெருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட் ஆகும். உங்கள் சிறுநீரகங்கள் இரத்தத்தை சுத்தம் செய்து சிறுநீரை உருவாக்கி கழிவுகளை வெளியேற்றும். இதனால் அந்த வேகம் புரிந்து கொள்ளலாம். அது எவ்வளவு வேகமாக அந்த வேலை செய்கிறது என்பதை இப்போது இந்த அளவை எப்படி கணக்கிடுகிறோம் என்பதும் முக்கியம். UGFRக்கு தனியாக எந்த சோதனையும் செய்யப்படுவதில்லை. நீங்கள் உங்கள் இரத்த மாதிரியை கொடுக்கும் போது அதில் கிரியேட்டினின் மதிப்பு வருகிறது. உங்கள் வயது மற்றும் கிரியேட்டினின் மதிப்பை ஒரு சமன்பாட்டில் இக்குவேஷன் இடுகிறார்கள். அதன் பின் உங்கள் GFR மதிப்பு கணக்கிடப்படுகிறது. இதனை நாமும் EGFR என்று அழைக்கிறோம். அதாவது எஸ்டிமேட்டட் GFR. இது உண்மையான GFR அல்ல. இது ஒரு மதிப்பீடு மட்டுமே. இந்த நோயாளிக்கு சுமார் இவ்வளவு GFR இருக்கும் என்று நாம் கணிக்கிறோம். இப்போது இந்த EGFR உதவியுடன் நாமும் வகைப்படுத்துகிறோம். நோயாளியை 5 குழுக்களில் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 4 மற்றும் ஸ்டேஜ் 5 வகைப்படுத்துகிறோம். உங்கள் கிட்னி நிலை அதிகமாக இல்லை என்றால், மூத்திரத்தில் புரதம் வருகிறது இல்லையா? அப்படி என்றால் இதை நாமும் ஸ்டேஜ் 1 என்று சொல்கிறோம். அதாவது சிறுநீரக பாதிப்பு இப்போதுதான் ஆரம்பமாகியுள்ளது, இன்னும் முழுமையாக பாதிக்கப்படவில்லை. மூத்திரத்தில் புரதம் வருகிறது, இது சிறுநீரகத்தில் தவறு நடக்கிறது என்பதை காட்டுகிறது. ஆரம்பம் ஆகிவிட்டது, ஆனால் முழுமையாக நடக்கவில்லை. இதுதான் ஸ்டேஜ் 1. இப்போது கேள்வி, ஸ்டேஜ் 1இல் GFR எவ்வளவு இருக்கும்? ஸ்டேஜ் 1இல் GFR 90க்கும் மேல் இருக்கும். உங்கள் ரிப்போர்ட்டை பார்த்தால் என் GFR 90க்கும் மேல் வருகிறது. சாதாரணமாக இருக்கிறது, ஆனால் மூத்திரத்தில் புரதம் வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையை நான் ஸ்டேஜ் 1 என்று அறிவித்துவிட்டேன். இப்போது ஸ்டேஜ் 2வில் என்ன நடக்கிறது என்றால், ஸ்டேஜ் 2க்கு வரும்போது சிறுநீரகத்திற்கு ஏற்கனவே சேதம் ஏற்பட்டிருக்கும். அதனால் உங்கள் கிரியேட்டினின் அளவு அதிகரிக்க ஆரம்பிக்கும், மேல் எல்லைக்கு செல்ல ஆரம்பிக்கும். உதாரணத்திற்கு, கிரியேட்டினின் மதிப்பு சாதாரணமாக இருந்தால் அது 1-2க்கு அருகில் இருக்கும் மற்றும் நாம் இதை பரிசோதிக்கும் போது GFR நம்முடையது 90 மற்றும் 60க்குள் இருக்கும். அதாவது நீங்கள் பரிசோதனை செய்தால் உங்கள் அறிக்கையில் அது வருகிறது GFR 70 என்று. நீங்கள் அருகில் GFR 70 இருந்தால் அது சிறுநீரக செயலிழப்பின் 2ஆம் நிலை என்று அர்த்தம். இப்போது சுருக்கமாக இங்கே என்ன நடந்திருக்கிறது என்றால், சிறுநீரகம் மெதுவாக பழுதடைந்து இப்போது அது உடலில் உருவாகும் கழிவுகளை சுத்தம் செய்ய முடியாத அளவுக்கு மோசமாகிவிட்டது. அதனால்தான் நம்முடைய அளவு கொஞ்சம் அதிகமாகி இருக்கிறது. இப்போது இங்கே வந்திருக்கும் போது என் கணிப்பில் சிறுநீரகம் 30% வரை பழுதடைந்திருக்க வாய்ப்பு உள்ளது. இப்போது நாம் ஸ்டேஜ் 3 மைனஸ்க்கு செல்கிறோம். ஸ்டேஜ் 3 என்பது எப்போது வருகிறது என்றால், கிரியாட்டினின் அளவு இங்கிருந்து மேலும் அதிகரிக்கிறது, சிறுநீரகம் இன்னும் மோசமாகிறது மற்றும் உங்கள் GFR மதிப்பு 30 முதல் 60 மைனஸ்க்கு இடையில் இருக்கிறது. இப்போது இதை 2 பகுதிகளாக பிரித்திருக்கிறார்கள். ஒன்று 60 முதல் 45 வரை, அதாவது 45 முதல் 60 வரை ஒரு வரம்பு, மற்றொன்று 45 முதல் 30 வரை ஒரு வரம்பு என்று பிரித்திருக்கிறார்கள். இதனால் தான் இதை நாம் 3A மற்றும் 3B என்று அழைக்கிறோம். இப்போது இந்த வகை என்னவென்றால், இங்கே கிரியாட்டினின் அளவு 2 முதல் 3.4 வரை யாராவது ஒருவருக்கு சென்றுவிடும். மேலும் இங்கே சிறுநீரக சேதம் 50%க்கு மேல் செல்ல ஆரம்பிக்கிறது. அப்படி என்றால் உங்கள் அறிக்கையில் GFR மதிப்பு 30 மற்றும் 15க்குள் வந்தால் அது ஸ்டேஜ் 4 ஆகிவிடும். ஸ்டேஜ் 4 மைனஸில் கிரியாட்டினின் அளவு இன்னும் கொஞ்சம் அதிகரித்து 4 முதல் 5 வரை காணப்படுகிறது. மேலும் இங்கே புரத இழப்பும் ஏற்படுகிறது.
இதே இடத்தில் நோயாளிக்கு வெளிப்படையான அறிகுறிகளும் தோன்ற ஆரம்பிக்கின்றன. ஸ்டேஜ் 3 மற்றும் 4 மைனஸில் தான் நோயாளி உணர்வார், ஆம், என்னுடன் ஏதோ தவறு நடக்கிறது என்று. இப்போது அவர் என்ன உணர முடியும் தெரியுமா? அவர் பலவீனமாக உணரலாம், ஏனெனில் அவரது உடலில் இரத்தம் சரியாக உருவாகவில்லை அல்லது அவருக்கு மூச்சு திணறல் ஏற்படலாம். அவருக்கு பசிக்கே வராமல் போகலாம் அல்லது அவருக்கு தோலில் அரிப்பு ஆரம்பமாகலாம். வெட்டு காரணமாக நோயாளிக்கு சிரமம் ஏற்பட்டால்தான் அவர் டாக்டரிடம் போவார். இப்போது 3வது நிலை வரும் வரை நோயாளிக்கு ஏதாவது தவறாக நினைக்கிறது என்று உணரவே இல்லை. சிலர் மிகவும் உணர்வோடு இருப்பார்கள், அவர்களுக்கு விரைவில் தெரிந்துவிடும். சிலர் பகல்வான் மாதிரி கடினமாக இருப்பார்கள், அவர்களுக்கு தாமதமாக தெரியும். உங்கள் சிறுநீரகங்கள் 50% அல்லது அதற்கு மேல் சேதமடையும் வரை அவை எந்த ஒரு அறிகுறியும் காட்டாது. அதை பார்த்து உங்களுக்கும் உங்கள் டாக்டருக்கும் உங்கள் சிறுநீரகத்தில் ஏதோ தவறு நடக்கிறது என்று தோன்றாது. இதுவே சிறுநீரக செயலிழப்பில் மிகப்பெரிய பிரச்சனை. பெரும்பாலும் நோயாளிகளை அடையாளம் காண்பது சிறுநீரகம் சேதமடைகிறதா இல்லையா என்பதை கண்டறிவது இத்தகைய நிலைகளில்தான் நடக்கிறது. இப்போது நாம் 5வது நிலைக்கு செல்கிறோம். சிறுநீரக அளவு 15க்கும் கீழே சென்றுவிட்டால் அதை நாம் 5வது நிலை அல்லது ஈசுத்தி இறுதி நிலை சிறுநீரக நோய் என்றும் அழைக்கிறோம். இந்த 5வது நிலையை அதற்காகவே வைத்திருக்கிறார்கள், ஏனெனில் இங்கு வந்தவுடன் நம்பிக்கை முடிவடைகிறது. இங்கு நீங்கள் டயாலிசிஸ் செய்ய வேண்டியிருக்கும். மருத்துவர் நோயாளிக்கு நீங்கள் போய் டயாலிசிஸ் செய்யுங்கள் என்று சொல்வார். இதுதான் அந்த நிலை. இதில் நோயாளிக்கு ஒரு வகையில் சொல்லப்படுகிறான். நோயாளிக்கு சொல்லப்படும் போது அவன் பயந்து விடுகிறான். ஓகே, என் சிறுநீரகம் முழுக்க ஆயிற்று, என் வாழ்க்கை முழுக்க ஆயிற்று, நான் இனிமேல் நடக்க முடியாது, நம்மிடம் வேறு எந்த விருப்பமும் இல்லை, என் பொறுப்புகளை எப்படி நிறைவேற்றுவேன் என்று நினைக்கிறான். அவன் அந்த மாதிரியான எண்ணங்களில் இன்னும் அதிகமாக சிக்கிக் கொள்கிறான். சிறுநீரகத்தை தவிரவும். இப்போது கேள்வி என்னவென்றால், நம்மிடம் என்னென்ன அணுகுமுறைகள் இருக்கின்றன, எப்படி நம்முடைய GFஐ அதிகப்படுத்தலாம், குறைக்கலாம், நம்முடைய ஆரோக்கியத்தை எப்படி பராமரிக்கலாம் என்பதுதான். ஆரம்பத்தில் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், சிறுநீரகம் பழுதடைந்தது, அது ஒருபோதும் தானாகவே பழுதடையவில்லை. ஏதோ ஒன்றுதான் இருந்தது, அது சிறுநீரகத்திற்கு சேதம் ஏற்படுத்தியது. அது பிபி இருந்தாலும், சர்க்கரை இருந்தாலும், வேறு ஏதாவது இருந்தாலும். நீங்கள் உங்கள் பிபி, சர்க்கரை மாதிரியான சாதாரண விஷயங்களை கட்டுப்படுத்தினால் நீங்களே கவனித்து பாருங்கள் அல்லது மருத்துவரிடம் கேட்டு பாருங்கள். உங்கள் கிரியேட்டினின் அளவு மேலும் அதிகரிக்குமா? அது நிற்கும். உங்கள் உடலில் புதிய சேதம் ஏற்படவில்லை என்றால் பழையதை சரி செய்ய முடியும். 2 வேலைகளும் ஒரே நேரத்தில் நடக்க முடியாது. அதனால் உங்கள் உடலை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் உடலுக்கே சிகிச்சை செய்யும் சக்திகள் இருக்கின்றன. உங்கள் வீட்டில் யாருக்காவது காயம் ஏற்பட்டால், எலும்பு முறிந்தால் புண் தானாகவே ஆறுகிறது. நாம் பட்டி போடலாம், இடத்தில் வைக்கலாம், ஆனால் எலும்பை இணைக்கும் வேலையை உடலே செய்கிறது. அதே மாதிரி நம்முடைய ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு சிறு பகுதியுக்கும் தனித்தனி சக்தி இருக்கிறது. நம்முடைய லிவர் முழுவதும் மீண்டும் உருவாகும் திறன் கொண்டது. நம்முடைய சிறுநீரகங்கள், கிட்னி மீண்டும் உருவாக முடியாது, ஆனால் அவை தங்களுடைய செயல்பாட்டை அதிகரிக்க மிகுந்த திறன் கொண்டவை. ஒரு கிட்னியை ஏதேனும் காரணத்தால் கொடுக்க வேண்டி வந்தாலும் அல்லது அது பழுதாகிவிட்டாலும் மற்றொரு கிட்னி தன்னுடைய அளவை பெரிதாக்கிக் கொள்கிறது. ஏன் பெரிதாக்கிக் கொள்கிறது என்றால், அது தன்னுடைய அளவை பெரிதாக்கி கிட்னியின் பணியை ஒரே கிட்னியாக செய்துவிடுகிறது. இதுதான் கிட்னியின் சிறப்பான தன்மை, அதாவது தன்னை சமாளிக்கும் திறன். அடிக்கடி 2 கிட்னிகளும் பழுதாகி வரும்போது அப்போது நாம் என்ன அணுகுமுறை எடுக்க வேண்டும்? அந்த நேரத்தில் நம்முடைய அணுகுமுறை மிகவும் எளிமையாக இருக்க வேண்டும். முதல் விஷயம், உங்கள் கிட்னியை இவ்வளவு நிலைக்கு கொண்டு வந்த காரணத்தை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். உங்கள் உடலில் அந்த எதிரி இன்னும் இருக்கிறான். அது உங்கள் கிட்னிக்கு சேதம் செய்யும் என்றால் எவ்வளவு முயற்சி செய்தாலும் நீங்கள் உங்கள் கிட்னியை காப்பாற்ற முடியாது, அதை தடுக்க முடியாது. அது தொடர்ந்து மோசமாகிக் கொண்டே இருக்கும். பிபியை எந்த விலையிலும் கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும். நேராக தொங்க வேண்டியிருந்தாலும் சரி, தலைகீழாக தொங்க வேண்டியிருந்தாலும் சரி, பிபியும் சுவரும் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். இல்லை என்றால் முடிவாகிவிடும். அன்பாக செய்ய முயற்சித்தால் வேலை ஆகாது. ஏனென்றால் பிபியுள்ள நோயாளிகளுக்கு பிபியும் கிட்னியும் அதிகரிக்கிறது. அதை கிட்னி காரணமாகவே அதிகரிக்கிறது. மற்றும் டிஇபி அதிகரிக்கும் போது கிட்னிக்கு மேலும் சேதம் ஏற்படுகிறது. அப்போது அந்த சுழற்சியை நாமே உடைக்க வேண்டியிருக்கும். பிபியை எந்த விலையிலும் கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டியிருக்கும். இங்கே உடல் தானாகவே தன்னை சீரமைக்க துவங்குகிறது. தன் செயல்பாடுகளை அதிகரிக்க முயற்சிக்கிறது. அது துவங்குகிறது. இதற்கு கொஞ்சம் உதவி செய்ய வேண்டியிருக்கும். கிட்னியை கொஞ்சம் தள்ளி முன்னேற்ற வேண்டியிருக்கும். அந்த வேலைக்கு மருந்து நிச்சயமாக உதவுகிறது. ஆனால் அதிகமான வேலை உங்கள் பிபியை கட்டுப்படுத்துவதிலேயே முடிந்து விடுகிறது. அப்படி என்றால் இந்த வேலை சாதித்து விட்டோம்,
இன்னொரு விஷயம், அளவுக்கு மீறி தவிர்ப்பு செய்யாதீர்கள். உடலை பாதிக்கக்கூடாது. நோயாளிகள் வரும்போது உணவு பழக்கங்களை கடுமையாக கட்டுப்படுத்தியிருப்பார்கள். இவர்கள் தண்டனை அனுபவிப்பது போல் இருக்கிறது. ஒரு நாளில் 2 சப்பாத்தி மட்டும் சாப்பிடுகிறார்கள். இதை சொல்லிக் கொண்டு தங்களை அழுத்திக் கொள்கிறார்கள். உடலம் பலவீனமாகி வருகிறது என்றால், அந்த பலவீனமான உடலில் ஆரோக்கியமான சிறுநீரகம் இருக்க முடியாது. பலவீனமான உடலில் பலவீனமான சிறுநீரகம் தான் இருக்கும். இப்போது சிறுநீரகத்திற்கு சேதம் ஏற்படுகிறது. அதற்கு சக்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறோம். நீ வேலை செய் என்று எப்படி கொடுப்பீர்கள்? நீங்கள் சாப்பாடு கூட சாப்பிட விடவில்லை. அதனால்தான் நாம் கவனிக்க வேண்டியது சிறுநீரகத்தை பற்றி கவலைப்படாமல் உடலை பற்றி கவலைப்பட்டு நம்முடைய ஆரோக்கியத்தை பராமரிக்க வேண்டும். ஏனெனில் நீங்கள் உங்கள் உடலுக்கு சக்தி கொடுத்தால் அந்த சக்தி உங்கள் சிறுநீரகத்திற்கும் சென்று சிறுநீரகம் நல்ல வேலை செய்துவிடும், கழிவுகளை வெளியேற்றும். நாம் எப்போதும் எடை குறித்து பலவீனமாகி வருகிறோம் என்றால் அப்போது நமக்கு இருக்கும் விருப்பங்கள் குறைய ஆரம்பிக்கின்றன. நோயாளியை மீண்டும் உயிர்ப்பிக்க மிகவும் கடினமாகி விடுகிறது. ஏற்கனவே ஒரு நோய் உடலில் இருக்கிறது. சிறுநீரக பலவீனத்தால் மற்ற நோய்கள் வர ஆரம்பிக்கின்றன. இதய பிரச்சனைகள் தொடங்குகின்றன. உடலில் நீர் தேங்க ஆரம்பிக்கிறது. இவ்வளவு சிக்கல்கள் ஒரே நேரத்தில் ஒரு நோயாளிக்கு வந்துவிட்டால் அது டாக்டருக்கும் கடினம், நோயாளிக்கு என்றால் சொல்லவே தேவையில்லை. இனி இங்கிருந்து வேறு எந்த தவறும் வேண்டாம் என்றால் அங்கு நோயாளி தனது உடல் நலத்தை கவனமாக பராமரிக்க வேண்டும். சாப்பாடு முறையாக சாப்பிட வேண்டும். சில விஷயங்கள் தவிர்க்க முடியாது. அவை நடக்கும். அதில் நான் எதுவும் செய்ய முடியாது. வெல்லம் இல்லை, மாம்பழம் இல்லை, பாப்படம் இல்லை. இந்த எல்லா விஷயங்களும் தடை செய்யப்படும். ஆலா ரொட்டி, களி எல்லாம் சாப்பிட வேண்டியதுதானே. மற்ற உறுப்புகளும் இருக்கின்றன. அதற்காக நாம நம்மை நன்றாக தயார் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் இந்த எல்லா விஷயங்களையும் சரியான முறையில் செய்தால் அப்போதுதான் நாம் சரியாக இருக்க முடியும்.